மனிதர்கள் எல்லோரும் ஆதியில் தமிழர்களாக இருந்திருப்பினும் அவர்கள் பிரிந்து சென்று வாழ்ந்த மண்ணின் தன்மைக்கேற்ப அவர்களின் உடல், மனம், மொழி போன்ற அனைத்தும் மாற்றமடைந்து அவர்கள் வெவ்வேறு இனங்களாக அறியப்படுகின்றனர். இந்த இனங்களெல்லாம் வெவ்வேறு மண்ணில் வாழ்ந்திருந்தாலும் வளமான மண்ணை நோக்கிய தொடர்ந்த படையெடுப்புகள், குடியேற்றங்கள், அகதிகள், அடிமைகள் என்று பலவிதமாக இன்று பல நாடுகளில் பல்லின மக்கள் ஒரே மண்ணில் வாடும் நிலை நிலவுகிறது. இது ஒரே காட்டில் பல வகை விலங்குகள் வாழ்வதற்கு ஒப்பானதாகும். அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் இந்தியாவும் அதனுள் அடங்கிய தமிழ்நாடும். காட்டில் மான்கள் எண்ணிக்கையில் அதிகமாயினும் கொடிய பற்களையும் நகங்களையும் கொண்ட சிறுபான்மை விலங்குகளான சிங்கமும் புலியும் காட்டின் தலைமைப்பிடத்தில் இருப்பது போலவே பல இனங்கள் வாழும் நாட்டிலும் வல்லவர்கள்தான் ஆட்சிப்பிடத்தில் இருப்பார்களே ஒழிய நல்லவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பினும் ஒடுக்கப்படுவார்கள் என்பதுதான் யதார்த்த நிலை. அப்படித்தான் யூதர்கள் என்று அறியப்படும் ஒரு சிறுபான்மை இனம் இந்தியாவில் நுழைந்த பிறகுதான் இங்கு பல கொடுமைகள் நடந்தேறின. ஏற்றத்தாழ்வுகளும்